அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்க வந்தாலும் சரி, இல்லை படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இவங்க வந்தாங்கன்னா அது சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் பலம், படத்துக்கும் பக்க பலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படின்ற கேட்டகரியில் விருது யாருக்குன்னு பார்க்கறதுக்கு விருதினை வழங்க would like to call. I'm going to please request Radhika Sharat Kumar ma'am to kindly join us on stage. I'm going to request இந்த தருணத்தில் இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக ரேடியோ சிட்டி 91.1 FM சார்பாக ஆர்ஜே பரத் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். சிறந்த குணச்சித்திர நடிகை யார் அப்படின்றது ஒரே வீல பார்க்கலாமா? சிறந்த குணச்சித்திர நடிகை 2024. காதல் ஒரு பொது உடைமை என்ற உண்மையை எளிய மக்களின் மொழியில் பேசினார் அசோதை. இந்த அரை மணி நேரத்தை வச்சு நான் ஒன்றும் உங்கள் பையனை வேணான்னு சொல்லலை. நான் ஒருத்தங்க கூட 20 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. தமிழ் சினிமா பெரிதும் பேச தயங்கும் நடுத்தர வயதினரின் வாழ்வியலை தமிழரசன் பச்சை முத்து முனைப்பாய் முன்னெடுக்க அதற்கு தலைவனும் தலைவியுமாய் ஆனார்கள் கெத்தும் அசோதையும். பித்தளை டப்பாவில் மணக்க மணக்க சமைத்து அசோதை அனுப்பிய கரிவிடு தூதில் நெகிழ்ந்து போயின தமிழ் குடும்பங்கள். தன் பேச்சை மீறி கெத்து ஆட போகும் போதான ஊடலாகட்டும், பின் வீடு திரும்பி அணுக்கம் தேடும் போதான கூடலாகட்டும், இன்பத்து பால் வழிந்தோடியது திரையில். ஆளுக்கு ஒரு திசையில் பறந்த கதை மாந்தர்களுக்கு இடையிலான வெளியை இவர் அன்பு கொண்டு நிரப்ப பரிபூரணமானது படம். சினிமா எப்போதாவது நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அரிதாரம் பூசும். அப்படி நம் அன்றாடம் உறவாடும் நம் அம்மாவை அக்காவை லப்பர் பந்தில் உலவ விட்ட ஸ்வாஸ்விகா எளிமையின் விலாசம். அவரின் தனித்துவ நடிப்பை பாராட்டி 2024 ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகை விருதளித்து வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். சிறந்த குணச்சித்திர நடிகை ஸ்வாசிகாக ஒரு பெரிய பெரிய கைதட்டல் everybody. Thank you so much Bharat for joining us. Radhika ma'am மனமார்ந்த நன்றிகள் for joining us. Thank you. எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்றது தெரியும். அவார்டு வந்து நீங்கள் வந்து டேரக்டருக்கு வேறு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களை. ஸோ ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விகடன் அவார்ட்ஸ் இல்லைன்னா விகடன் மேகசின்ல எல்லாம் நம்ம கவர் ஃபோட்டோ வரணும் அப்படிலாம் பிகினராக இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுற விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் லப்பர் பந்து மூலமாக எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. அதுவும் என்னோட டிரெக்டர் ப்ரெசன்ஸில் வாங்குகிற ஃபர்ஸ்ட் அவார்ட். இதுக்கு முன்னாடி வரும்போது அவங்க இல்லை, இப்போ தான் அவங்க முன்னாடி அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லப்பர் பந்து வந்து எல்லாருக்கும் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜிலும் வந்து அது நல்லா ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அவ்வளோ வெல் ரிட்டனான ஒரு ஸ்கிரிப்டு, அதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து. ஸோ அதோட ஃபுல் கிரெடிட் இப்போ நான் கூட நல்லா பண்ணியிருக்கேன்னா அதோட ஃபுல் கிரெடிட் வந்து தமிழரசு பச்சைமுத்து தமிழ் சாருக்கு தான். ஸோ அவ்வளோ அருமையான ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வரணும், அதிலெல்லாம் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ் சார். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கு. ஒரு இது வரைக்கும் என்னோட கரியரில் இல்லாத ஒரு சேஞ்ச் லப்பர் பந்து மூலமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது சுவாசிகாவை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராதிகா மேம் கையிலிருந்து இந்த அவார்டு வாங்க முடிச்சதில் எனக்கு சந்தோஷம். நான் மலையாளத்தில் அவங்க கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, அவங்க பொண்ணாக நடிச்சிருக்கேன், பட் ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இன்னைக்கு பிகாஸ் அவங்க அவ்வளோ நம்ம எல்லோரும் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கையிலிருந்து இந்த அவார்டு வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விகடன் அவார்ட் ஃபார் திஸ் அவார்ட். இன்னும் நிறைய வருஷம் விகடன்லும் அந்த ஃபேமிலி பார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப
ஆசையாக இருக்குது. அண்ட் என்னோட அம்மா, சித்தி, ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ப்ரெசன்ஸில் இந்த அவார்டு வாங்கினதுல இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அம்மாவுக்கு நான் இந்த அவார்ட் டெடிகேட் பண்ணுற விரும்புகிறேன். ஏன்னா என்னோட கரியரில் ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து, அண்ட் ஆக்சுவலி லப்பர் பந்து கூட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தது, பண்ணணுமா வேண்டாமான்னு. அப்போது அம்மா தான் சொன்னாங்க, இல்லை நீ பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை அவங்க தான் சொன்னாங்க. அண்ட் ஹரீஷ் கல்யாணம் நான் இந்த மேடையில் சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் அந்த நடந்துட்டு இருக்கும்போது ஹரீஷ் வந்து சொல்லுவாங்க, இந்த வாட்டி உங்களுக்கு விகடன் அவார்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு. அவங்க அப்போவே சொன்னாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ நான் ஓகே ஹரீஷ், உங்கள் நாவு பொண்ணாக இருக்கட்டும், அது தமிழில் எப்படின்னு தெரில. அது தமிழ், நீங்கள் தமிழில் தான் சொன்ன மாதிரி இருந்தது இப்போ. அப்படியா? ஸோ அப்படி நான் அப்போ சொன்னேன். ஸோ ஹரீஷ் இன்னைக்கு இங்கே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ் அன்னைக்கு விஷ் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் பிரேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஸோ எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க வந்து வந்ததுலேருந்து 2 தடவை பெரிய பாராட்டுகள் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாம் ஆமா, 2 தடவை அவங்க ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட், டியரஸ்ட் ஹஸ்பண்ட். எங்க அந்த ஹஸ்பண்ட்? வி வாண்ட் டு see that husband. எங்க சார் இருக்கீங்க? வாங்க மேடைக்கு வாங்க. பிரேம் சார் எங்க இருக்கீங்க? பாலிவுட் மாடல் மாதிரி இருக்கார் சார். ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் பேசணுன்றது ஆசை. ஐயோ, ஸோ ஐம் ஆக்சுவலி ஸோ ஹாப்பி. லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலி இந்த விகடன் அவார்ட் கிடச்சதுக்கு. எனக்கெல்லாம் இவங்க. ஸோ இதுக்காக இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி அதுக்காக ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு. ஐ திங்க் இட்ஸ் மியூச்சுவல்ல தட் கிவ் அண்ட் டேக். அண்ட் ஐ திங்க் லப்பர் பந்தில் அவங்க கேரக்டர் பார்த்துருக்கீங்கல்ல, சண்டை போடுற ரொம்ப அழகான அன்பான ஒரு மனைவி தான் ஸ்வாசிகா. ஆக்சுவலி அப்படிதானா? என்ன மேடம் டக்குன்னு திரும்பிட்டீங்க? சில நேரத்தை அப்படி தான் வரும், சில நேரத்தில் மட்டும். ஆமா, ஓகே. இல்லைன்னா ஓகே தான், பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன சார்? சரி, இப்போ அந்த படத்தில் வந்து அவங்க ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ராமிஸ் வாங்குவீங்க? இல்லை, நான் எல்லாம் அப்படி நான் கெத்து பொண்டாட்டி மாதிரி நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல அவங்களுக்கு. அப்புறம் ப்ராமிஸ் தேவையில்லைல்ல, என்ஜாய் பண்ணுங்க, ஃபுல் ஃப்ரீடம். ரியலி? ஏய், இந்த மனுஷன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அடுத்த 10 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்காருக்கா. பாருங்க, ஜாலியாக இருக்கு. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுது. ஸோ இவர்கிட்ட ஏதாவது சத்தியம் ஒன்று வாங்கணும் நீங்களாக்கா? நீங்கள் எனி ப்ராமிஸ் இருக்கா? அப்புறம் நீங்க தான் ப்ராமிஸ் வாங்கியிருக்கீங்களா ஸ்வாசிகா கிட்ட? ஷாப்பிங் போகும்போது இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ணக்கூடாது. நான் ஷாப்பிங் பண்றதே இல்லை மேம். இப்போ அவர் பிளஸ்ட். இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் கொலாபு தான் மேடம். இப்போதான் மேடம் நீங்கள் உண்மையான ஆர்டிஸ்டாக பேசியிருக்கீங்க. சூப்பர் மேடம். எல்லாரையும் டேக் பண்ணிடுங்க. விகடன் இந்த வீடியோ போடுறப்போ எல்லா கொலாபரேஷனையும் டேக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த விருது உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் இவ்வளோ தூரம் பயணத்திற்கும் கிடைச்சது. சோஷியல் மீடியாவில் அடிக்கடி பார்க்குறோம், நிறைய பேர் உங்களை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொல்கிறது, நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Congratulations again. Thank you.